بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பின் சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நோன்பை முறிக்காத விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக ஷேக் அப்துல்லா நாசிஹ் அவர்கள் நோன்பின் வகைகளை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நோன்பின் வகைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். நோன்புடைய ஒரு வகை கடமையான நோன்பு. அதை ஃபர்த் என்று சொன்னாலும் சரி, அல்லது வாஜிப் என்று சொன்னாலும் சரி, கட்டாய கடமையான நோன்பு. அதில் முதலாவதாக ரமதானுடைய நோன்பு வந்துவிடும். ரமதானுடைய நோன்பு கட்டாய கடமை. அதேபோல்தான் குற்ற பரிகாரமாக மார்க்கம் சொல்லக்கூடிய நோன்பு, அதாவது சத்தியத்தை மீறிவிட்டால் அல்லது நேர்ச்சை செய்த பிறகு அதை செய்ய தவறிவிட்டால் அதற்கு பரிகாரமாக நோன்பு நோக்கும்படி மார்க்கம் சொல்கிறது. அதேபோல்தான் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ரமதான் மாதத்திலே பகல் நேரத்திலே இல்லறத்தில் ஈடுபட்டால் அதற்கு பரிகாரமாக ஒரு ஆப்ஷன் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோற்பது. இப்படி குற்ற பரிகாரமாக கஃபாராவாக நோன்பு வைத்தால் அதுவும் கடமையான நோன்பில் வரும். எனவே ரமதானுடைய நோன்பு. இரண்டாவதாக கஃபாராவாக குற்ற பரிகாரமாக வைக்கக்கூடிய நோன்பு. அதில் சத்தியம் மற்றும் நேர்ச்சை பொறுத்தவரையிலே 3 நோன்பு வைப்பது என்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். பொருளாதார வசதி இல்லாதவர்களுக்காக. பொருளாதார வசதி இருந்தால் ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும், இல்லையெனில் 10 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும், இல்லையெனில் 10 மிஸ்கின்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும். இந்த சக்தியும் இல்லாவிட்டால் பொருளாதார சக்தி இல்லாதவர்களுக்கு 3 நோன்பு நோற்பது கஃபாரா கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சத்தியம் மற்றும் நேர்ச்சைக்கான பரிகாரம். எனவே இந்த பரிகாரம் என்கிற அடிப்படையில், கஃபாரா என்கிற அடிப்படையில் வைக்கக்கூடிய நோன்பும் கடமையான நோன்பு. மூன்றாவதாக நேர்ச்சைக்கான நோன்பு. அதாவது ஒருவர் நான் 5 நோன்பு வைப்பேன், நான் 10 நோன்புகள் நோற்பேன் என்று அவரே தன் மீது நோன்பு என்கிற அந்த வணக்கத்தை தன்புறத்திலிருந்து ஒரு எண்ணிக்கையை நிர்ணயித்து கடமையாக்கி கொள்வது. நேர்ச்சை என்று சொன்னால் தானே நேர்த்தி கடன், நேர்ச்சை, நீயத்து செய்வது, இப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இப்படி ஒரு அடியார் தன் மீதே ஒரு வணக்கத்தை கடமையாக்கி கொள்வது தான் நேர்ச்சை எனப்படும். அந்த விதத்தில் நோன்பு நோற்பதாக நேர்ச்சை செய்து கொண்டால் அதுவும் கடமையான நோன்பில் வரும். இப்படி கடமையான நோன்பிலே 3 வகைகள் உண்டு, 3 விஷயங்கள் உண்டு. ரமதானுடைய நோன்பு, குற்ற பரிகாரமாக கஃபாராவாக வைக்கக்கூடிய நோன்பு, நேர்ச்சை செய்த நோன்பு. இரண்டாவதாக அன்பானவர்களே, சுன்னத்தான முஸ்தஹப்பான விரும்பத்தக்க உபரியான நோன்புகள். அதை சுன்னத்தான நோன்பு என்று சொன்னாலும் சரி, முஸ்தஹப்பான நோன்பு என்று சொன்னாலும் சரியே, அல்லது உபரியான நோன்பு என்று சொன்னாலும் சரி, அதில் என்னென்ன நோன்புகள் நபிகள் நாயகம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அடிக்கடி வைக்கக்கூடிய சுன்னத்தான அல்லது உபரியான நோன்பு என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு என்று அழைக்கப்படும் சியாமு தாவூத்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மிக அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸியாமு தாவூத், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த நோன்பானது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்? கான யுஃப்திரு யௌமன் வ யஸூமு யௌமன், ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பார், ஒரு நாள் நோன்பு வைப்பார். அதேபோல் அல்லாஹ்வுக்கு பிடித்த தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை. அவர்கள் பாதி இரவு தூங்குவார்கள், பாதி இரவு வணங்குவார்கள், அல்லது மூன்றில் ஒரு பகுதி வணங்குவார்கள். இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு என்பது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது. இது அதிகபட்சமாக ஒருவர் நஃபிலான உபரியான நோன்பை அதிகமாக வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால் இதுதான் அதிகபட்சம் நோன்பு வைப்பதற்கு மார்க்கம் அனுமதித்த ஒரு வழிமுறை. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. அடுத்ததாக ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் சுன்னத்தான நோன்பை ஒருவர் கடைபிடிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் அதற்கான வழிதான் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை கொண்டு செல்லப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. எனவே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோற்பதற்கு காரணத்தை நபிகள் நாயகம் சுட்டி காட்டினார்கள். இப்படி வாரம் நஃபில் நோன்பு அதிகமாக ஒருவர் வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால் அதற்கான வழிதான் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு. அடுத்ததாக மாதத்தில் ஒரு சில நாட்கள் மாத்திரம் நான் நஃபில் நோன்பு நோக்க விரும்புகிறேன், மஸ்னூன் நோன்பு நோக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் அதற்கான வழிதான் பிறை 13, 14, 15 3 நோன்புகள். பிறை 13, 14, 15. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவுக்கு உபதேசம் செய்தார்கள். பிறை 13, 14, 15 என்கிற ஐயாமுல் பீத் என்று சொல்வார்கள். ஐயாமுல் பீத், இந்த நோன்பை ஒவ்வொரு மாதமும் கடைபிடித்து வையுங்கள் என்று அபூ ஹுரைராவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார். அதேபோல் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்கிற இந்த 3 நாட்களுடைய நோன்பை வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு வைத்ததாக அது கருதப்படும். ஏனெனில் அல்லாஹுடைய சட்டம் என்ன? ஒரு நன்மைக்கு 10 மடங்கு அல்லாஹ் கூலியை எழுதுகிறான், 10 மடங்கு அல்லாஹ் பெருக்கி எழுதுகிறான். அந்த விதத்தில் 3 நாள் நோன்பு வைத்தால் 30 நாள் நோன்புடைய நன்மை. அப்படி இருக்க 11 மாதங்களும் 3 நாட்கள், ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு வைத்திருந்தால் அது 11 மாதங்களும் நோன்பு வைத்ததாக கருதப்படும். ரமதானுடைய எல்லா நோன்புகளும் கடமையான நோன்பு. என மொத்தத்தில் வருடம் முழுவதும் நோன்பு நோற்பதற்கான நன்மை எழுதப்படும். ஐயாமுல் பீதுடைய நோன்பை 11 மாதமும் வைத்திருந்தால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது மாதம் மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய நஃபீலான நோன்பாகும். அடுத்து வருடத்தில் ஒரு முறை மாத்திரம் வரக்கூடிய சுன்னத்தான முஸ்தஹபான நோன்புகள் என்ன என்று பார்த்தால், ஒன்று ஆஷூரா நோன்பு. ஆஷூரா என்று சொன்னால் முஹர்ரம் மாதம் 10வது நாள் அந்த நோன்பு. இது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நோன்பு. அதில் சிறந்த வழிமுறையானது 9, 10 என்று சேர்த்து வைப்பது. 9 வைக்க முடியாவிட்டால் 10, 11 என்று சேர்த்து வைப்பது. அதுவும் முடியாவிட்டால் 10 மாத்திரம் வைக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக வைக்கலாம். மக்ரூ கிடையாது, தாராளமாக வைக்கலாம். ஆனால் சிறந்த வழிமுறை 9, 10 அல்லது 10, 11 என்று வைப்பது. காரணம் என்ன என்று சொன்னால், யூதர்களும் அந்த ஆஷூரா தினம் அன்று நோன்பு நோற்பார்கள். அதற்கு சஹாபா பெருமக்கள் ரசூலிடம் சந்தேகம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்களும் ஆஷூரா நோன்பு வைக்கிறார்கள், நாங்களும் வைக்கிறோமே,
அதாவது அவர்களோடு இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் ஒத்து போவது போல் தெரியவில்லையா என்று சந்தேகம் கேட்டார்கள். அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாள் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். அதாவது 10க்கு முன்னால் 9வது நாளும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் ரசூல் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை. எனவே அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி 9, 10 9 வைக்க முடியாவிட்டால் 10, 11 வைத்தாலும் யூதர்களுக்கு மாறு செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் 10, 11 என்று இப்படி 2 நாட்கள் நோன்பு நோற்பது சிறந்ததாகும். முடியாவிட்டால் 9 மாத்திரம் கூட நோன்பு வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஆஷுரா நோம்புடைய சிறப்பை அடைவதற்காக, ஆஷுரா நோம்புடைய சிறப்பு சென்ற ஒரு வருடத்தின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இது ஆஷுரா நோம்புடைய சிறப்பு. அந்த சிறப்பை அடைவதற்காக ஒருவர் 2 நாட்கள் நோன்பு நோக்க முடியாவிட்டாலும் குறைந்தது அந்த 10வது நாள் ஆஷுரா தினமன்று நோன்பு வைத்தால் தவறே கிடையாது. இந்த வருடம் யூதர்களுக்கு மாறு செய்ய முடியவில்லை என்றால் அடுத்த வருடங்கள் அல்லாஹ் நாடினால் யூதர்களுக்கு மாறு செய்யலாம். அடுத்ததாக அன்பானவர்களே, அரஃபா நோன்பு. அரஃபா நோன்பு என்பது தில்ஹிஜ் மாதத்திலே, ஹஜ்ஜுடைய மாதத்திலே 9ஆம் தேதி 10ஆம் தேதி தில்ஹிஜ் மாதம் 10ஆம் தேதி பக்ரீத் ஈதுல் அத்ஹா கொண்டாடுகிறோம். அதற்கு ஒரு நாள் முன்பு அரஃபா தினம் 9ஆம் தேதி அரஃபாவுடைய நோன்பு. அதனுடைய சிறப்பு நபிகள் நாயகம் சொன்னார்கள், சென்ற ஒரு வருடம் வரக்கூடிய ஒரு வருடம் 2 வருடங்களின் பாவங்களுக்கு, அதாவது சிறு பாவங்களுக்கு அந்த அரஃபா நோன்பு பரிகாரமாக அமையும் என்று நம்புகிறேன் என்று சொன்னார்கள். எனவே அரஃபா நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும், வருடத்தில் ஒரு முறை. அதேபோல் வருடத்தில் ஒரு முறை நோக்க வேண்டிய சுன்னத்தான நோன்பு என்று பார்த்தால் ஷவ்வாலுடைய 6 நோன்புகள். ஷவ்வாலுடைய 6 நோன்பு. ஷவ்வாலுடைய 6 நோன்பின் சிறப்பு என்ன? எவர் ஒருவர் ரமதானுடைய நோன்பை முடித்துவிட்டு, ரமதானிலே முடித்து விட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை ரமதானில் சில நோன்புகள் விடுபட்டு போய்விட்டது என்று சொன்னால், ஷவ்வால் மாதத்திலே விடுபட்ட அந்த நோன்புகளை முதலாவதாக வைத்து ரமதானுடைய நோன்புகளை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ரமதானுடைய நோன்பை பின்தொடர்ந்து எவர் ஒருவர் ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைப்பாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்பவராக கருதப்படுவார். எனவே ரமதானுடைய நோன்பை முடித்துவிட்டு ஷவ்வாலுடைய 6 நோன்பை வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்பதற்கான சிறப்பு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அந்த ஷவ்வாலுடைய நோன்பை விரும்பினால் சேர்த்தபடி 6 நோன்பை சேர்த்து வைக்கலாம். இல்லையா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி கூட வைக்கலாம். மொத்தத்தில் ஷவ்வால் மாதத்திற்குள் அந்த 6 நோன்பை வைக்க வேண்டும். அதேபோல் வருடத்தில் ஒரு முறை வைக்க வேண்டிய சுன்னத்தான நோன்பு என்று பார்க்கும் பொழுது, முஹர்ரம் மாதத்திலே ஆஷூரா நோன்பு அல்லாமல் முஹர்ரம் மாதத்தில் மற்ற நாட்களிலும் அதிகமாக நோன்பு நோக்க முயற்சிப்பது. அதே போல, ஏனெனில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு முஹர்ரமுடைய நோன்புதான் அதிகமாக பிடிக்கும் என்று. முஹர்ரமுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிடிக்கும். அதை சில அறிஞர்கள் ஆஷூரா நோன்பு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் ஆஷூரா மாத்திரமல்ல, முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இப்படி எடுத்துக்கொண்டால் முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா நோன்பு போக மற்ற நாட்களிலும் அதிகமாக நோன்பு நோக்க முயற்சிக்கலாம். அதேபோல் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு வைப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது போல் தெரியும். ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது போல் தெரியும். எனவேதான் ரசூலுடைய ஒரு மனைவி, ரசூல் ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பார் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மாதம் முழுவதும் அல்ல, சில நாட்கள் விட்டிருப்பார்கள் ரசூல் அவர்கள். இதில் மற்ற ஹதீசுகள் சொல்கிறது, ரமதானை தவிர எந்த மாதமும் ரசூல் அவர்கள் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பதில்லை என்று. எனவே ஒரு சில நாட்கள் நடுவில் விட்டிருப்பார்கள். அது தெரியாமல் மாதம் முழுவதும் நோன்பு வைத்ததாக ஒரு மனைவி அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அளவிற்கு ஒரு சில நாட்கள் விட்டுவிட்டு ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பை ரசூல் அவர்கள் வைத்திருக்கிறார்.
எனவே இதுவும் வருடத்தில் ஒரு முறை வைக்க வேண்டிய சுன்னத்தான நோன்பு. இப்படி அன்பானவர்களே, அதிகமாக ஒருவர் வருடம் முழுவதும் அதிகமாக நோன்பு நோக்க விரும்புகிறார் என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. இல்லை, வார வாரம் நான் சுன்னத்தான நோன்பை கடைபிடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு. இல்லை, மாதத்தில் சில நாட்கள் போதும் என்று சொன்னால் ஐயாமுல் பீதுடைய பிறை 13, 14, 15 நோன்பு. இல்லை, வருடத்தில் வரக்கூடிய சில நோன்புகளை நான் வைப்பேன் என்று சொன்னால் ஆஷூரா நோன்பு, அது 9, 10 அல்லது 10, 11 வைப்பது சிறந்தது. அடுத்து அரஃபா நோன்பு, தில்ஹிஜ் மாதம் 9ஆம் தேதி அரஃபா உடைய நோன்பு. அதே போல முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நிற்பது, இல்லையா ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நிற்பது. அதே போல் ஷவ்வாலுடைய 6 நோன்பு. இது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய சுன்னத்தான உபரியான விரும்பத்தக்க நோன்புகள். அடுத்ததாக அன்பானவர்களே, மக்ரூஹான நோன்பு என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார். மக்ரூ என்று சொன்னால் வெறுக்கத்தக்க நோன்பு. அதில் ஆஷூராவுடைய நோன்பு 9, 10 அல்லது 10, 11 வைக்காமல் 10 மாத்திரம் வைப்பது மக்ரூ என்பதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் சிறந்த கருத்து இன்ஷா அல்லாஹ் அது மக்ரூ கிடையாது. ஒரு வருடம் நம்மால் 2 நோன்பு நோக்க முடியாவிட்டால் அடுத்த வருடம் அல்லாஹ் நாடினால் உயிரோடு இருந்தால் யூதர்களுக்கு மாறு செய்ய வாய்ப்புண்டு. அதற்காக 10 மாத்திரம் வைத்தால் அது மக்ரூவாக இன்ஷா அல்லாஹ் கருதப்படாது. எனவே அதை மக்ரூ என்று நாம் சொல்ல தேவையில்லை. அடுத்ததாக அன்பானவர்களே, ஹராமான மக்ரூ நோம்பிலே இதை சொல்லலாம். ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார், கணவனுக்கு கணவனுடைய அனுமதி இல்லாமல் குறிப்பாக நஃபில் நோன்பு வைத்தால் ஏதோ ஒரு காரணத்துக்கு கணவன் கோபப்படுகிறார் என்று இருக்கும் பொழுது கணவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபில் நோன்பு நோற்பது. நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு கணவன் வீட்டில் இருக்க கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு நோற்பது, நஃபில் நோன்பு நோற்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஏனெனில் அவருக்கு இச்சை பூர்த்தி செய்யக்கூடிய தேவை இருக்கலாம். குறிப்பாக இந்த காரணம் இப்படி இருக்க நோன்பு வைத்தால் அது ஒரு தடையாக இருக்கும். எனவே அது மக்ரூஹான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். அதேபோல் ஜும்மா தினம் அன்று மாத்திரம் நோன்பு வைப்பது, ஜும்மா தினம் அன்று மட்டுமே நோன்பு நோற்பது, இதுவும் மக்ரூஹான ஒரு விஷயம். மாறாக வியாழன் ஜும்மா அல்லது ஜும்மா சனி என்று 2 நாட்கள் சேர்த்து வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஜும்மா தினம் அன்று மாத்திரம் நோன்பு வைப்பது மக்ரூஹான ஒரு காரியம் அல்லது ஹராமான காரியம். அல்லாஹு ஆலம், அதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதேபோல் ஹராமான, சந்தேகமே இல்லாமல் ஹராமான நோன்பு என்று சொன்னால் அதில் ஒன்று பெருநாள், அது ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் சரி ஈதுல் அத்ஹாவாக இருந்தாலும் சரி, பெருநாள் அன்று நோன்பு நோற்பது இது ஹராமான ஒரு விஷயம், தீமையான ஒரு காரியம். அதே போல யௌமுஷக் என்கிற சந்தேகம் உள்ள நாளிலே, அதாவது பிறை தெரியுமா தெரியாதா என்கிற அந்த நாளிலே, இது ரமதானுடைய முதல் நாளாக இருக்கலாமே என்று சொல்லி ஒரு எச்சரிக்கைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று, பிறையே தெரியாமல் ரமதானுடைய முதல் நோன்பாக இருந்தால் என்ன செய்வது என்று சொல்லி அந்த நாள் நோன்பு நோற்பது இதுவும் ஹராமான ஒரு நோன்பு. இந்த எண்ணத்திலே யாராவது நோன்பு வைத்தால் அது தீமைதான் பெற்றுத்தருமே தவிர நன்மை பெற்றுத்தராது. அதேபோல் ஷாபான் மாதத்தில் ஆரம்பத்திலிருந்து எவர்கள் நோன்பு நோக்கவில்லையோ அல்லது எவர்கள் வளமையாக வார வாரம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோக்கிறார்களோ இந்த மக்களை தவிர ஷாபான் மாதம் ஆரம்பத்திலிருந்தும் நோன்பு வைக்கவில்லை, ரசூல் அதிகமாக நோன்பு வைப்பது போல் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோக்கக்கூடிய மக்களும் அல்ல, இப்படிப்பட்ட மக்கள் ஷாபான் 15க்கு பிறகு நிச்சயக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது. இது எல்லாமே தடை செய்யப்பட்ட நோன்புகள், இதெல்லாம் தடை விதிக்கப்பட்ட நோன்புகள். எனவே இப்படி கடமையான நோன்பு
சுன்னத்தான முஸ்தஹப்பான நோன்பு, மக்ரூஹான வெறுக்கத்தக்க நோன்பு, வைத்தால் ஹராம் இல்லை, பாவம் இல்லை, ஆனால் வெறுக்கத்தக்க ஒன்று. அதேபோல் இறுதியாக தடுக்கப்பட்ட ஹராமான நோன்புகள் என்று 4 வகையாக அதை பிரிக்கலாம். ஹராமான நோன்புகளில் பிதஅத்தான நோன்புகளையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். மார்க்கம் எந்த நாளை அது சிறப்பிற்குரிய நாள், அங்கு நோன்பு நோற்பது நல்லது என்றெல்லாம் வலியுறுத்தவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு நாளிலே தன்புறத்திலிருந்து அது சிறப்பிற்குரிய நாள், நோன்பு நோற்க வேண்டும் என்று சொல்லி நோன்பு நோற்பது, இதுவும் பிதஅத்தான நோன்பாகும். பிதஅத்தான நோன்பு ஹராமான மற்ற ஹராமான நோன்புகளை விட சொல்லப்போனால் மோசமானது. உதாரணத்திற்கு மேராஜ் நோன்பு, ஷபே மேராஜ் என்று சொல்லி ஹதீஸில் அந்த தேதியே சொல்லப்படவில்லை. மேராஜ் சம்பவம் நடந்த நாள், அந்த நாளில் நோன்பு நோற்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஷபே மேராஜ் என்கிற பெயரில் நோன்பு நோற்பது, அல்லது ஷபே பராத் என்கிற பெயரில் ஷாபான் 15க்கு நோன்பு வைப்பது, அதற்கும் ஆதாரம் கிடையாது, ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் கிடையாது. எனவே பிதஅத்தான நோன்புகளும் ஹராமான, சொல்லப்போனால் நார்மலான ஹராமான நோன்புகளை விட மோசமானது பிதஅத் என்கிற அடிப்படையில், நபிகள் நாயகம் அவர்களுக்கு மாறு செய்வது என்கிற அடிப்படையில். இன்ஷா அல்லாஹ் நோன்பு தொடர்பான இன்னும் சில விஷயங்களை நாம் அடுத்த வகுப்புகளை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.